வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு சின்ன கதை தான். ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து என்ன புரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன செயல் பெரிய மாற்றம். அன்பு குழந்தைகளே, இன்னைக்கு நாம் ஒரு அழகான கதையை கேட்க போகிறோம். ஒரு குட்டி பொண்ணு எப்படி பெரிய மாற்றத்தை உருவாக்கினான்னு பார்க்கலாமா? அது ஒரு குட்டியான கிராமம். அங்கே வனஜான்னு ஒரு அழகான குட்டி பெண் இருந்தா. வனஜா தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை கவனிப்பா. அந்த பாதை முழுக்க மரங்களே இருக்காது. வெறும் மணலும் புழுதியும் மண்டையை பிளக்கிற வெயிலும் தான். பாவம் வனஜா வேர்த்து விறுவிறுத்து தான் ஸ்கூலுக்கு போவா. ஒரு நாள் கிளாஸ் டீச்சர் ஒரு விஷயம் சொன்னாங்க. குழந்தைகளே, மரங்கள் இல்லைன்னா மழை வராது, பூமி ரொம்ப சூடாயிடும், மரம் தான் நம்ம உயிரே காப்பாத்துதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு வனஜாவுக்கு தூக்கமே வரல. அவ யோசிச்சா, எல்லாரும் மரம் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் யாரும் நடமாட்டுறாங்களே, சரி நாமளே இதை ஆரம்பித்தா என்ன அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான். மறுநாள் காலையில் கையில் ஒரு குட்டி செடியை எடுத்துக்கிட்டு போய் அந்த வறண்ட பாதையில் நட்டா. இதை பார்த்த ஊர்க்காரங்க சிலர் சிரிச்சாங்க. ஏய் பாப்பா, ஒரு குட்டி செடியை வச்சு நீ என்ன பண்ண போற, இதெல்லாம் என்ன மாறிடா போகுது அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் வனஜா கவலைப்படலை. அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, மாற்றம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆரம்பிச்சா போதும். தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினான். அது கூட பேசிக்கிட்டே அன்பா வளர்த்தா. இதை பார்த்த மற்ற பசங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. ஒருத்தன் சொன்னா, நானும் ஒரு மரம் நடுவேன். இன்னொருத்தி சொன்னா, நானும் தண்ணி ஊத்துறேன். மெல்ல மெல்ல ஒரு செடி 2 ஆச்சு, 2 10 ஆச்சு, 10 100 ஆச்சு. கொஞ்ச வருஷம் போச்சு. இப்போ அந்த பாதை எப்படி இருக்கு தெரியுமா? அடடா, கண்ணு கெட்டின தூரம் வர பச்சை பசையிலன்னு மரங்கள், வறண்ட பாதை இப்போ ஒரு அழகான சோலையா மாறிடுச்சு. வெயில்ல போறவங்க எல்லாம் அந்த மர நிழல்ல நின்று நிம்மதியா போறாங்க. வனஜா அந்த மரங்களுக்கு நடுவுல நின்று மெதுவா சொன்னா, நான் நட்டது வெறும் மரம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல எண்ணம். நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்களும் இன்னைக்கு ஒரு செடி நட ரெடியா? என்ன குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம செஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக போகுது. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்களும் இதை பின்பற்றுங்க. பாட்டி உங்களை நாளை கதையில சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.